السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமோர் இறைச்செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி செல்வம் ஒரு சோதனையே என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, மனித வாழ்வில் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரத்தின் மூலம் ஏராளமான நன்மைகளையும் நற்செயல்களையும் நம்மால் செய்ய முடியும். இஸ்லாம் அத்தகைய பொருளாதாரத்தை திரட்டும்படி நமக்கு கட்டளை இருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதாரம் மிக பெரும் சோதனையாகவும் மனித வாழ்வில் உள்ளது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்துன், உங்களுடைய மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் சோதனை தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நாம் திரட்டுகின்ற அந்த பொருளாதாரமும் நம்முடைய பிள்ளைகளும் சோதனையாகத்தான் இந்த உலகில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறார். அதே போல அல்லாஹுடைய தூதர் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6438வது செய்தி, மனிதன் செல்வத்தின் மீது உள்ள பேராசையை பற்றி விளக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு நீரோடை தங்கம் வழங்கப்பட்டாலும் அவன் இரண்டாவது ஒரு நீரோடையின் மீது ஆசைப்படைவான். இரண்டாவது ஒரு நீரோடை வழங்கப்பட்டாலும் அவன் மூன்றாவது நீரோடை மீது ஆசைப்படுவான். ஆதமுடைய மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மனிதன் பொருளாதாரத்தின் மீதுள்ள அதீத ஆசை, அவனுக்கு ஒரு 6 நீரோடை நிறைய தங்கம் வழங்கினாலும் அவன் மற்றொன்றை தேடுவான், மற்றொன்று வழங்கினாலும் மற்றொன்று தேடுவான். அவனுடைய மரணம் தான் அவனுக்கு இறுதியான முடிவு என்பதை அல்லாஹுடைய தூதர் அந்த பொருளாதாரத்தின் மீது மனிதன் கொண்டுள்ள அதீத ஆசையை விளக்குகிறார்கள். அதே போல பொருளாதாரத்தினால் அவன் அதீத ஆசையினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். மனிதன் பொருளாதாரத்தின் மீதுள்ள அந்த அதீத ஆசையால் அந்த பொருளாதாரத்தை திரட்டுவது மார்க்கம் தடை செய்ய தீய வழிகளில் அவன் அதை திரட்டுவனாக இருக்கிறான். அதன் மூலம் பாவம் செய்யக்கூடியவனாகவும் மோசடி, திருடுதல், கொள்ளையடித்தல் போன்ற தீய செயலுக்கு மனிதன் உட்படுகிறான். இரண்டாவதாக அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு அவன் மறக்கடிக்கப்படுகிறான். பொருளாதாரத்தை திரட்டுகிறேன் என்ற பெயரில் வணக்க வழிபாடுகள், மார்க்க கொள்கைகள் அனைத்தையும் அவன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவது, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலம் ஆணவம் கொள்ளக்கூடியவனாகவும் பிற மக்களை அவன் தன்னுடைய பார்வையில் இழிவாக கருதக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் பொருளாதாரத்தினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அன் திக்ருல்லாஹ், உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹுவை நினைவு கூறுதலை விட்டு ஒருபோதும் திசை திருப்பி விட வேண்டாம். நாம் திரட்டிய அந்த பொருளாதாரமும் நம்முடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் வழிபடுவதை விட்டும் அவனுடைய கொள்கையை நிலைநாட்டுவதில் விட்டும் ஒருபோதும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறிவுரை கூறுகிறான். மீண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஒமை யஃப்அல் ஸாலிக, யார் அவ்விதம் நடந்து கொள்கிறார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமும் அல்லாஹுடைய மார்க்கம், வணக்க வழிபாடுகள் இதையெல்லாம் மறந்து வாழக்கூடிய நிலை ஏற்பட வேண்டாம். அத்தகைய யார் நிலை ஏற்பட்டால் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் தெளிவான நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். பொருளாதாரமும் வாழ்க்கை வசதிகளும் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு, தொழுகையை விட்டு, வணக்க வழிபாடுகளை விட்டு திருப்பினால் அவன்தான் தெளிவான நஷ்டவாளி என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அத்தகைய நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை காப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.